உலகில் அமைதி சீர்கெட்டு போக கடவுள் ஏன் அனுமதிக்க வேண்டும் என்று பார்த்தால், கடவுள் என்ன கூறுகிறார் என்றால், பொன்னை உலையிலிட்டு குடமிடுவது போன்றுதான் என்று கூறுகிறார். அதாவது சிறிது காலம் துயருற்றாலும் அந்த வேலை முடிந்ததும் மனிதன் பேறு வகை கொள்கிறான் என்கிறார் ஆண்டவர். இதன் பொருள் என்னவென்றால், உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய துன்ப துயரங்கள் அனைத்தும் உண்மையான துன்ப துயரம் அல்ல. ஒரு நாடகத்தில் வரக்கூடிய துன்ப துயரம் போன்றது. ஒரு திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நாம் கண்ணீர் விட்டு அழுகிறோம். அந்த சமயத்தில் நம்முள் உண்மையான துயரமே இருக்கும். இருப்பினும் திரைப்படம் முடிந்து வெளியேறியதும் அந்த துயரத்தை மறந்து உண்மை வாழ்வின் இன்ப நிலையை உணர்ந்து இந்த திரைப்படம் பார்த்து முடித்து பேறு வகையோடு நம் உண்மை வாழ்வை தொடர்கிறோமே தவிர அந்த திரைப்பட வாழ்வை தொடர்வதில்லை. நம்மை விட அதிகமாக பேறு வகை கொள்பவர் யார் என்றால், அந்த திரைப்படம் தயாரிக்க காரணமாய் இருந்தவர். தன்னுடைய கதையும் தயாரிப்பும் அனைத்து மக்களையும் துயரத்தில் ஆழ்த்தியது என்று தெரிந்ததும் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுற்று துள்ளி குதிப்பார். ஏனெனில் அவரை பொறுத்தவரை அது நிஜ வாழ்வில் மிகுந்த வெற்றியை கொடுத்த நிலையாகும். அதுபோன்றுதான் கடவுள் தன் சொந்த மகனையே சிலுவையில் தொங்கவிட்டு வேடிக்கை பார்க்கிறார். என்ன வேடிக்கை பார்க்கிறார்? தன்னுடைய சொந்த மகன் சோதனைப்படும் பொழுது எவ்வளவு தூரம் பிதாவாகிய கடவுளை நேசிக்கிறார் என்பது வெளிப்படுகிறது அல்லவா? அந்த நேசத்தின் அளவை வேடிக்கை பார்க்கிறார். உடன்படிக்கையின் பிள்ளையாக வாழ்ந்த கன்னியாஸ்திரீகள் கொடூரர்களால் கற்பழிக்கப்படுகிறார். அந்த கொடூர செயலை கண்டதும் உண்மையிலேயே கடவுள் ஒருவர் இருந்திருந்தால் உடனடியாக உதவிக்கு வந்திருக்க வேண்டுமே, ஏன் வரவில்லை என்று பலர் கேட்கின்றார்கள். அதற்கு இதுதான் காரணம். இந்த கன்னியாஸ்திரீகள் கற்பழிக்கப்பட்டால் உங்களுடைய உடன்படிக்கையை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று சாத்தான் கடவுளிடம் சவால் விட்டதாலும் அந்த கன்னியாஸ்திரீகள் என்னத்தான் நேர்ந்தாலும் தன் உடன்படிக்கையை விட்டு விலக மாட்டார்கள் என்று அவர்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கையை கடவுள் வைத்து இருந்ததாலும் மூதாதையர் மரபின் அடிப்படையில் உயிரினும் மேலாக கருதப்படும் கற்பை கடவுளுக்காக விட்டுவிட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி சோதிக்க அனுமதித்தார் சாத்தானை கடவுள். அப்பொழுது அந்த கன்னியர்கள் சோதனையை வென்றுவிட்டதை நினைத்து வேறு வகை கொள்வாரா? அல்லது கன்னியாஸ்திரீகள் கடவுள் மீது கொண்டுள்ள அளவு கடந்த அன்பை எம்பித்து காட்ட உதவிய அந்த மத அடிப்படைவாதிகளை தன் வல்லமையால் சுட்டு எரிப்பாரா? கடவுள் யார்? மூதாதையர் மரபை கட்டி காப்பவரா? அல்லது தன் குடும்ப உறுப்பினர்களை அழைத்து சேர்ப்பவரா? மூதாதையர் மரபை கட்டி காப்பவர்தான் கடவுள் என்று நம் நாட்டில் உள்ள மத நம்பிக்கைகள் எதிர்பார்க்கின்றன. ஏனென்றால் அந்த நம்பிக்கையின்படி மனிதர்கள் யாரும் கடவுளுடைய குடும்பத்தில் சேர இயலாது. அதனால்தான் பிற நம்பிக்கைகளின்படி துயில் உரியும் போது கடவுள் நேரில் காப்பாற்றுகிறார். பிறர் மனைவியை சிறை எடுக்கும் போதும் கடவுள் நேரில் காப்பாற்றுகிறார். அசுரனோடு நேரில் போர் புரிகிறார். ஏனென்றால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள் என்பவர் மனிதனுக்காக உள்ளவர் அவர். ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையில் மனிதன்தான் கடவுளுக்காக படைக்கப்பட்டவர். கிறிஸ்தவ நம்பிக்கையில் மனிதனின் ஆன்மாவுக்கு தொடக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. ஆனால் நம் நாட்டு மக்களின் ஆன்மீக நம்பிக்கையிலோ மனித ஆன்மாவுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. எனவே அந்த ஆன்மாவை படைத்தவரும் கிடையாது. எனவே இதை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது மனித நிலையில் ஒரு ஆன்மா வாழ்வதற்கு அது தேவையில்லாத துயரங்களை அனுபவித்தவர்க்கும் எந்த உயரிய நோக்கமும் கிடையாது. அதாவது கடவுளிடமிருந்து ஒரு ஆன்மா வருகிறது. அது பல ஜென்மங்கள் மண்ணுலகில் வாழ்ந்துவிட்டு மீண்டும் ஒரு காலகட்டத்தில் இறைவனிடமே சென்று அடைந்து விடுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த ஆன்மா அடையும் சொல்லனா துயரத்திற்கு எந்த நோக்கமும் கிடையாது. அந்த ஆன்மா எதையும் சாதிப்பதில்லை. தான் முன்பு இருந்த நிலைக்கே சென்று விடுகிறதே தவிர தான் அனுபவித்த துயரத்தால் அது முன்பு இருந்த நிலையை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வதில்லை. ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கையில் அவ்வாறு இல்லை. கிறிஸ்தவ நம்பிக்கையில் ஒரு மண் போன்ற ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஒரு ஆன்மா கடவுளால் மனிதனாக படைக்கப்பெற்று மனிதனின் துன்ப துயரங்களை அனுபவித்து அதன் விளைவாக தன் நிலையை விட உயர்ந்த நிலையான கடவுளின் பிள்ளை என்ற நிலையை அடைகிறது. எனவே கிறிஸ்தவ நம்பிக்கையில் துன்ப துயரங்களை ஆண்டவர் இயேசுவை போல் மனம் வந்து ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆன்மா பேர் வகை கொள்ளும் அளவிற்கு பலனை பெறுகிறது. கடவுளின் பிள்ளையாக மாறும் இந்த உயரிய நோக்கம் இருப்பதால்
மனிதன் துயருறும் பொழுது கடவுள் நேரில் வந்து உதவ இயலாது. எனவே இந்த நம்பிக்கைக்கு ஏற்ற கடவுள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்க வேண்டும். முடிவு என்று ஒன்று இருந்தால் கடவுளின் பிள்ளையாக மாறும் மனிதனுக்கும் முடிவு வரும். அவ்வாறு முடிவு வரக்கூடிய ஒரு வாழ்வுக்காக காரணம் இல்லாமல் துயருறுவது என்பது அநீதியாகிவிடும். அதேபோல் தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் கடவுள் என்பவர் மனிதனுக்கு நிகராக கருதப்பட்டு உயர் நோக்கம் இல்லாத ஆன்மீகமாக கிறிஸ்தவம் மாறிவிடும். அதனால் கடவுளுடைய 6 பிரதான லட்சணங்களில் 2வது லட்சணம் என்னவென்றால் கடவுள் துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார்.